2011க்கு அப்புறமேல கவர்மெண்ட் அடி விழுந்தாலும் அழகிரியோடைய வெளியேற்றத்திற்காக இந்த கும்பல் எல்லாம் காத்திருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் தென் தமிழகத்தின் பொறுப்பாளராக இருக்கார், அங்கே எதுவுமே செய்ய முடியல. அப்போ இவரை என்ன செய்கிறேன்னு தெரியாது. அழகிரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் என்னுடைய ஆதரவு அமைச்சராக இல்லைனாலுமே குஃபானம் பட்டுனீங்கன்னா அங்கே மட்டும்தான் கப்பம் கட்டுவியா அப்படின்னு வம்பிழுத்து அவருக்குன்னு ஒன்று வாங்குவார். ஓகே, இது நிறைய பேருக்கு ஒரு பதட்டமான நிலையை கொடுத்துருது. இங்கேயும் கொடுக்கணும் அங்கேயும் கொடுக்கணும். ஆமா, நீ என்ன மாரி சீட்டு வாங்கிடுவியா அப்படிங்குவாரு. அது மாதிரி திடீர்னு ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கலைஞர் வந்து அழகிரிக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. தனிப்பட்ட முறையில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்ததே பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞருக்கு ஏன் திடீர்னு இந்த ஆப்ரேஷன் நடத்தப்பட்டது, அவரை பேச விடாமல் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் பேசியிருந்தா அழகிரியை தலைவராக்கி இருக்கிற மனநிலையில் இருந்தாருங்குவாங்க. இது ராஜாத்தியமாக ஏன்ட சொன்னது. ஓகே, அதனால் வந்து அவங்க எங்கே வந்து ஸ்டாலினை முன்மொழிய மாட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யப்பட்டது. அது மாதிரி அவங்க ரொம்ப கலைஞரே ரிசர்வ் பண்ணாங்க, யாருமே கட்சிக்காரவங்க போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி 10 பவுன்சர்ஸ் போட்டு யாரும் வராத அளவுக்கெல்லாம் நாளைக்கு தவிர்த்தாங்க. அதை மீறி போய் பேசுகிற ஒரு சில நபர்களை ஸ்டாலின் அறவே கட்சியிலேருந்து ஒதுக்குனாரு. இந்த நிலையில் வந்து இவர்கள் எல்லாம் அந்த கோபாலபுரத்துக்கு கேட் க்ளோஸ் அப்படின்னோடனே இந்த கார் எல்லாம் செனட் ஆஃப் ரோடு திரும்பிடுச்சு. ஓகே, ஸ்டாலின் வீடு தான் இனிமேட்டு ரெகுலராக போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயங்கள் உருவாக்கப்பட போக, அந்த சமயத்தில் பொறுமையாக செயல் தலைவராகி அவர் ஆக்சுவலாக கலைஞரை ரொம்ப லாஸ்ட் இது வரைக்கும் விட்டது எப்போ அப்படின்னா, அழகிரியை கட்சியிலிருந்து நீக்கிற வரைக்கும் தான் கலைஞர் ஃப்ரீ அக்சஸில் வச்சுருந்தாங்க. அதை நீக்கினதுக்கப்புறம் இவர் தலைவராக அறிவிக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னொடனே இவங்க இந்த அதர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் திரும்பி செயல் தலைவர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் தலைவராகிறாரு. அவரை ஒதுக்குனதாகவே இருக்குது. கலைஞரை வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சு இவங்க டேக் ஓவர் பண்ணி இவருக்கு தேவையான லாபிகள் செய்கிறப்ப இந்த கும்பலுக்கு தேவையான அனைத்தும் மறைமுகமாக இவரை வைத்து நடந்துருது. இப்போ ஒற்றை தலைமைன்னு நம்ம சொல்கிற மாதிரி திமுக அப்போ ஒரு ரெட்டை தலைமையில் இருந்தது, அப்போ தான் ஒற்றை தலைமை ஆகுது. அழகிரி கிட்ட ஆதரவாக இருந்த ஐ பெரியசாமி, தங்கந்தனரசு, கே சார், இந்த மாதிரி அந்த பகுதிகளில் அமைச்சர்கள் முழுமையாக இங்கிட்டு வர ஆரம்பிச்சு திரும்பி சர்வைவல் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு குடை கீழ் எல்லாம் வந்துடுறாங்க.